மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ரைட் அப்டேட்கான வீடியோ தான். நீங்கள் தமிழ் பார்த்து வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து அரௌண்ட் 1662 கிலோமீட்டர்ஸ் வந்து ரைட் பண்ண போகிறேன். அண்ட் எத்தனை நாளுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 7 days. ஸோ 1662 கிலோமீட்டருக்கு 7 days அதிகம் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்கே ஓட்ட போகிறேன் அப்படிங்கிறது தான் மேட்ரு. எங்கே அப்படின்னா நம்ம தமிழ்நாடுல தான், ஆனால் வந்து ஹில் ஸ்டேஷன் வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஹில் ஸ்டேஷன் தான் ஓட்ட போகிறேன். அண்ட் எந்தெந்த ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து சஸ்பென்ஸ். ஓகே, ரைடு வந்து நான் எப்போ போகிறேன் அப்படிங்கிறது அந்த டேட் வந்து நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன். அப்போ வந்து உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயிலுமே ரைடு போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ எஸ், நம்ம வந்து இதில் எந்த ஹில் வந்து லைக் போயிட்டு அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்லாம் கிடையாது. இது யூடியூப் வீடியோக்காக நம்ம பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு டாபிக் எடுத்து அதுக்காக நம்ம வந்து இந்த ரைடு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் டோட்டல் 7 daysமே வந்து நம்ம ஹில் சைடு ஓட்டிட்டு தான் இருக்க போகிறோம், ரைடு தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். அண்ட் இந்த ரைடு வந்து எதுக்காக காஸ்ட் அப்படின்னா, என்ன காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் நோஸ் நோ ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு காஸ்ட் தான். பைக்குக்கு வந்து ஜெண்டர்லாம் தெரியாது, அது வந்து யார் த்ராட்டில் கொடுத்தாலுமே போகும், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரேஸில் எப்போ வந்து என்ட்ரு ஆனேனோ அப்போலேருந்து கேட்டுட்டு இருக்கிற ஒரு லைனு, எனக்கு என் மைண்டில் பதிஞ்ச ஒரு லைன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பைக்குக்கு மட்டும் அப்ளை ஆகாது, சொசைட்டி டோட்டலாக அதுக்குமே அப்ளை ஆகும். மென் உமன் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எதுக்குமே கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நான் பைக்கு மூலியமாக, அதாவது சுற்றி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அந்த மாதிரி தான் ஒரு டாபிக் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து இதை நான் என்னோட பைக் மூலியமாக வந்து கன்வே பண்ண போகிறேன். இந்த ரைடு வந்து என் கூட யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர்ணா என்னோட பில்லியன் ஃப்ரெண்டு சிஸ்டர் சொல்லலாம். ஸோ அவளும் நானும் தான் வந்து இந்த ரைட் பண்ண போகிறோம். எக்ஸ்பல்ஸ் 200 4V என்னோட பைக்கில் தான் பண்ண போகிறோம். அண்ட் என்னோட பைக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டாக் பைக்காக தான் இருக்குது, எந்த ஒரு அப்கிரேடுமே பண்ணல. லாங் ரைடு வந்து நானும் அப்பர்ணாவும் வந்து போயிட்டு வந்திருக்கோம். 2 நாள் வந்து ரைடு போயிட்டு வருவோம். அப்பயுமே வந்து நாங்கள் பேக் வந்து மாட்டிட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு வருவோம். பட் இந்த லாங் ரைடுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் வண்டியை வந்து ரெடி பண்ணியே ஆகணும். ஸோ அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே வந்து கூடி சீக்கிரம் உங்களுக்கு என்னோட சேனல்லையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த வீடியோட லாஸ்ட்லேயுமே வந்து என்னோட பைக்குக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, அதை பற்றின ஒரு வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எஸ், இதுதான் வந்து நான் ரைட் அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் காஸ் அந்த டாபிக் பற்றின விஷயங்கள், நான் என்ன யோசிக்கிறேன், எதுக்காக இது எடுத்தேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்பல. அதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு தனி வீடியோ பண்ணுறேன். இது வந்து வாட் இஸ் வாட், நான் என்ன ரைடு பண்ண போகிறேன், எங்கே பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயில் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. Okay. ஸோ இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த ரைடுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக இருக்குது. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக ரைட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும் போது அதுவும் ஹில் சைடு அப்படின்னா நம்ம வந்து வண்டியை மெயின்டைன் பண்ணுவோம், வண்டிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகிடக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதெல்லாமே என் மைண்டில் வந்து ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா வந்து தங்கச்சியும் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற போது நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொறுப்பெடுத்து நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். எனக்கு வந்து ஒரு இடத்துல அந்த மாதிரி நர்வஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரைடு வந்து நான் அட்டம் பண்ண போகிறேன். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குரூப் ரைடு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இப்போ எப்போலேருந்து நாங்கள் சோலோவாக போக ஆரம்பித்தோமோ அப்போலேருந்தே வந்து எங்களுக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்டாக குரூப் ரைடு அப்படிங்கிற போது எல்லாமே அண்ணாங்க பார்த்துக்குவாங்க. நாங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஜாலியாக எந்த ஒரு பிளானிங்கும் தேவையில்லை, எங்கே சொல்கிறாங்களோ அங்கே போயிட்டு ஜாலியாக எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகும். பட் இது வந்து அப்படி கிடையாது. சோலோவாக போகும்போது எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நாம் எடுத்துக்கணும்.
பிளானிங்ல இருந்து எங்கே சாப்பிடணும், எங்கே ஸ்டே பண்ணணும், எல்லாமே எப்படி நம்ம அதாவது ரைடு கொண்டு எல்லாமே ஃபுல்லாக கான்சியஸாக நம்ம வந்து எல்லா விஷயமும் பண்ணணும். இந்த ரைடு பற்றின அப்டேட் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஒரு குட்டி வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். ஓகே, பை பை.